ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மீது மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். இரு மாநில மக்களிடையே பகையை உருவாக்கும் வகையில் தமிழ்நாட்டின் துணை முதல்வரை ஒருமையில் பேசியதாக புகார் அளித்திருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிட கேட்கலாம். ராஜ்குமார் வணக்கம். இந்த புகார் தொடர்பான மேலும் விவரங்களை பகிரலாம். வணக்கம். ஆந்திர துணை முதல்வர் மீது மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் சேர்ந்து புகார் மனு ஒன்று கொடுத்தார்கள். அந்த மனுவில் திருப்பதி லட்டு பிரச்சனையில் எவ்வித தொடர்புமற்ற சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கி சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் விதமாக பேசி தமிழ்நாட்டின் துணை முதல்வரை ஒருமையில் பேசிய அந்த பவன் கல்யாண்குமார் அவர்கள் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண்குமார் மீது இரு மாநில மக்களிடையே பகையை உருவாக்கும் விதமாகவும் குற்றச்செயலில் ஈடுபட்ட நடிகர் பவன் கல்யாண் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தார். அவர் புகார் மனுவில் அந்த பவன் கல்யாண் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். தற்போது தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்தித்து வருகிறார்.